Okay, guys, am I audible? Okay, guys, am I audible? Fine, I could hear you. Okay, done. We'll start. Yes, guys. So, good evening. Sorry, good afternoon, all. Let me reduce this voice. Yes. So, let's start the session. Now, today, Salim sir. I hope everyone had a great weekend. Weekend எல்லாம் முடிச்சிட்டு we are back to our job. So, இன்னைக்கு நம்மளுடைய level classes, நம்மளுடைய live classes நம்ம வந்து start பண்ண போறோம். Got it? Fine. So, like already there is one waiting is there. Sir, waiting for your session, sir. Thank you, Devamani Jagadishan. We started getting lots and lots of response, guys. Like, thank you so much for the support what you have so far given. நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. லைக் ஸ்லோலி இந்த சப்போர்ட் இன்னும் நல்லா டெவலப் ஆகும்னு நம்பிட்டு இருக்கேன். அண்ட் பேரண்ட்ஸ் ஸ்டார்டட் காலிங் அண்ட் எல்லாரும் எங்களை வந்து ஃபோன் பண்ணி தேவர் ஸ்டார்டட் சேயிங் லைக் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைன், லைக் வி ஆர் நாட் டேக்கிங் தோஸ் அப்ரிஷியேஷன்ஸ் ஆன் அவர் ஹெட். லைக் வி ஆர் கோயிங் டு டூ தி பெஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி. ஓகே, எனக்கு எப்போ இதுல இருந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ் கொடுத்து அதுல நான் கொடுக்குற கொஸ்டின் பேப்பர்ல பசங்க சென்டம் எடுக்கிறாங்களோ தென் ஐ வில் கன்சிடர் தட் த ஒர்க் வாட் ஐ ஹாவ் டன் so far இஸ் தி பெஸ்ட். அது வரைக்கும் நான் அதை வந்து எடுத்துக்க மாட்டேன். ஓகே, ஸோ பார்க்குற பசங்களா இருக்கட்டும், ஸ்டார்ட் டேக்கிங் யுவர் டெஸ்ட் சீரீஸ் வைஸ்லி. அண்ட் டெஸ்ட் சீரீஸ் முடிக்கும் பொழுது உங்களுக்கு அதோடைய ரிசல்ட்ஸுமே ரிலீஸ் பண்ணப்படும். ஓகே, அந்த ரிசல்ட்ஸ்ல எனக்கு டாப் ஸ்கோர்ஸ் லைக் சென்டம் ஸ்கோர்ஸ் வேணும். ஓகே, ஸோ டெஸ்ட் சீரீஸ்ன்றது லைக் நீட் பேட்டர்ன்ல இருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் லைக் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக இருக்காது. லைக் எல்லாமே எம்சிக்யூ பேட்டர்ன்ல இருக்கும் அண்ட் வித் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எனக்கு அதில் சென்டம் வரணும். பிகாஸ் நான் கேட்குற கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீட் பிஒய்க்யூஸ்ல இருந்து கேட்க மாட்டேன், பிடிக்யூஸ்ல இருந்து கேட்க மாட்டேன். நான் உங்களுக்கு என்னுடைய ஓன் ட்ரிக்கி கொஸ்டின்ஸுமே கேட்பேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு நீங்க என்னுடைய செஷன்ஸ் எல்லாமே ரெகுலரா ஃபுல் ஃபிளெஜ்டா பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் உங்களால சொல்ல முடியும். நான் கேட்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸ்ல அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் வைப்போம். இது பயோ மட்டும் இல்லை, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துக்குமே. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் யார் கிராக் பண்ணி எடுக்கிறாங்களோ அட் த டைம் ஐ ஃபீல் மை செல்ஃப் லைக் ஐம் ப்ரௌட். we are doing something best. Got it, guys? So that's it. So without wasting time, we'll start our session. Fine. So share பண்ணிக்கோங்க and please do like this session as well. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம sexual reproduction in flowering plants உடைய லாஸ்ட் செஷன் வச்சுக்கலாம். ஆக்சுவலி நான் லாஸ்ட் செஷனாக தான் சொன்னேன். பட் வாட் ஹேப்பன்ட் இஸ் லைக் ஐ ஃபெல்ட் லைக் ஏதோ ஒரு அப்படியே இன்கம்ப்ளீட்டாகவே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம NCERT ரீட் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ ஹவு த செஷன் ஹேப்பன்ஸ். ஃபர்ஸ்ட் பயோவை பொறுத்தவரையிலையும் நான் உங்களுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன், கான்செப்சுவல் நாலேஜ் கொடுத்துட்றேன். அந்த கான்செப்சுவல் நாலேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா தென் கம் டு திஸ் லாஸ்ட் செஷன், தட் இஸ் த NCERT ரீடிங் செஷன். ஸோ இந்த NCERT ரீடிங்ன்றது நம்ம அதை முடிச்சுட்டு தான் இங்கே உள்ள வரணும். காட் இட்? ஸோ அதை ப்ராப்பராக பார்த்துட்டீங்க அப்படின்னா தென் கம் டு திஸ் செஷன், திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, நீங்கள் இதை பண்ணி முடிக்கும் பொழுது தட் மீன்ஸ் லைக் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் one chapter. I hope you understand, right? Okay, guys, so without wasting time, so NEET 2025 kana SEYAL batch. So we have started and it's been like more than a week, successfully entering into the second week, right? Okay, thank you so much. And start பண்ணிக்கோங்க, follow பண்ண start பண்ணிக்கோங்க. Thinkers Hub உடைய Telegram pages, Instagram pages, all the social media pages start பண்ணிக்கோங்க. And nowadays இப்போ வந்து quiz questions நிறைய upload பண்ண ஆரம்பிச்சாச்சு. So slowly students are also actively started participating in the
quizzes. Okay, so regular quizzes உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஈவன் யூடியூப் உடைய கம்யூனிட்டிலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த quiz questions வந்துட்டே இருக்கும். Okay, so do subscribe and follow all the social media pages. So உங்களுக்கான ஒரு quality content வந்துட்டே இருக்கு. Fine guys, so let's start. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது sexual reproduction in flowering plants, right? Okay, அதோடைய NCERT reading நம்ம பார்ப்போம்டா. Okay, இது உங்களுக்கு கிளியரா இருக்கா? Is that blur or something? Okay, it is somewhere good. So, but இன்னும் நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு zoom பண்ணனா, I wanted to show that in the best way. Perfect. It is good only, right? Okay. So let's start, guys. So NCERT reading. ஒரு லைன் ஒரு டாபிக் ஒரு கான்செப்டை நம்ம கிளியரா படிக்கலாம், right? Fine, guys. So we are starting this. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து sexual reproduction in flowering plants. I guess like we can go with the normal panel ma. Wait a minute. But எங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கணும்ல. So no issues. Just a minute. Okay, so this will be better. So ஆரம்பிக்கலாம். Sexual reproduction in flowering plants. I hope this one is very clear now. Okay, இது இன்னும் நல்ல ஒரு கிளியரியா இருக்கும். Perfect. Are we not lucky? Sexual reproduction in flowering plants. So, are we not lucky that plants reproduce sexually? என்ன சொல்றாங்க? Plants reproduce sexually. Plants sexually reproduce பண்ணுமான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் sexual reproduction என்னன்னு சொல்லிட்டு. ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகிறத நான் sexual reproduction சொன்னேன். Plants sexually reproduce பண்ணுமா அப்படின்னு கேக்குறாங்க. Answer is yes. Plants do reproduction. Got it? The myriads of flowers that we enjoy gazing at, the scents and the perfumes that we swoon over, the rich colors that attract us are all there as an aid to sexual reproduction. அதாவது sexual reproduction உடைய aid. Okay, sexual reproduction உடைய aid. அதாவது sexual reproductionனால நமக்கு கிடைக்கக்கூடிய சில significances என்னென்னன்னு கேக்குறாங்கன்னா gazing, okay, அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய scent, perfumes, okay, and அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு rich color which is going to attract, இது எல்லாமே sexual reproduction உடைய ஒரு aid தான். Okay, taxonomical aids ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுடைய 11th syllabusல படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல லிவிங் ஆர்கானிசம்ல லிவிங் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா taxonomical aids ன்னு சொல்லுவாங்க, AIDS. அதாவது செக்சுவல் இப்போ டாக்ஸானமியை பத்தி படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி தான் இங்க செக்சுவல் ரிப்ரடக்ஷனை பத்தியும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, பிளான்ஸ் செக்சுவலி ரிப்ரொடியூஸ் பண்ணுமான்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரும் கீழே கொடுத்துருக்காங்க. எஸ், காட் இட். Flowers do not exist only for us to be used for our own selfishness. Flowers namakku mattuma? No, it is not for us. Okay, it is not only for us. All flowering plants show sexual reproduction. Okay, look at the diversity of structures of the inflorescence. What is inflorescence? Inflorescence அப்படின்றது group of flowers and the flowers உடைய arrangement. Inflorescence என்னது? Inflorescence என்றது group of flowers and their arrangements. சரி, இங்க எழுதிக்கோங்க, group of flowers. guys, உங்கள்ட்ட NCERT book இருந்தா that would be much better. கையில வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே one by எழுதிக்கோங்க. Okay, group of flowers or arrangement of flowers நான் என்னன்னு சொல்றேன், inflorescence சொல்றேன். flowers and floral part. flower உடைய ஒரு பார்ட்டியும் நான் என்னன்னு சொல்றேன், floral part ன்னு சொல்றேன். shows an amazing range of adaptation to ensure formation. எந்தெந்த plants adaptation பண்ணும். ஓகே, இவங்க என்ன சொல்றாங்க, flowers and அவங்களுடைய பார்ட்ஸ் என்ன பண்றாங்களாம், அடாப்டேஷன் பண்றாங்களாம். எதுக்காக? to ensure formation of end product of sexual reproduction. so அவங்க ஏதோ ஒரு end product ரிலீஸ் பண்றாங்க, அத என்ஷூர் பண்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அடாப்ட் பண்றாங்க. இந்த இடத்துல ஒரு நீட் क्वेश्चन உங்களுக்கு ஆட் பண்றேன் பாருங்க. ஓகே, சோ அடாப்டேஷன், ஒரு பிளான்ட் அதோடைய எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ்க்கு
அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது எந்த பிளான்ட்ல இருந்து எந்த டைப்ல இருந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜிம்னோஸ்பெர்ம். நல்லா எழுதிக்கோங்க. இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜிம்னோஸ்பெர்ம். பிளான்ட் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர், அதாவது பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது, அடாப்ட் பண்ணுது. யாருக்கு அடாப்ட் பண்ணுது? எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ். வாட் ஆர் தி எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ்? டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்ட், இதெல்லாமே. ஓகே, இது எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணுது. எந்த பிளான்ஸ் இதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சது. அதுல இருந்து வந்ததுதான் நம்ம ஆஞ்சியோஸ்பெர்ம். ஸோ அந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் அந்த அடாப்டபிலிட்டி அதுக்கும் கிடைச்சிருச்சு. காட் இட்? அப்ப இவங்களுக்கு முன்னாடி இருந்தாங்களே சார், டெரிடோஃபைட்ஸ், பிரையோஃபைட்ஸ், தெலோஃபைட்டா, இவங்களுக்குலாம் இல்லையா சார் அப்படின்னா இவங்களுக்குலாம் இந்த அடாப்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அடாப்டிங்னா என்ன? நம்ம ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளே மாத்திக்கிறது தான் அடாப்டிங். காட் இட்? அப்போ ஃபிளவர்ஸ் என்ன பண்றாங்களா, அடாப்ட் பண்ணிக்கிறாங்களாம். ஓகே, அண்ட் த ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ், அவங்களுடைய எண்ட் ப்ராடக்ட். நான் என்ன சொன்னேன், ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸும் அவங்களுடைய பார்ட்ஸும் அடாப்டேஷன் பண்றாங்க. எதுக்காக? ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் எண்ட் ப்ராடக்ட். யார் அந்த எண்ட் ப்ராடக்ட்? ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். அப்போ நான் இப்ப படிக்கிற செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுடைய எண்ட்ல எனக்கு 2 ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்னு ஃப்ரூட், இன்னொன்னு சீடு. இதை நீங்க கேட்கலாம், சார் எது சார் ஃபர்ஸ்ட் வரும்? ஆப்வியஸ்லி எது ஃபர்ஸ்ட் வரும்? சீட் ஃபர்ஸ்ட்ல வரும், ஃப்ரூட் செகண்ட்ல வரும். In this chapter, let us understand the morphology. Okay, morphology na adu outer structure and its process of sexual reproduction. Fine. So நம்ம வந்து sexual reproduction in flowering plants, it is angiosperm னு சொல்லிட்டோம். Okay, so இப்போ angiospermல மட்டும் தான் flower இருக்கும்ன்றது நம்ம first sessionலயே சொன்னோம். Okay, angiospermல மட்டும் தான் flower இருக்கும். What is flower da? Flower is a reproductive organ. Flower is an reproductive organ. ஓகே சார், அப்ப ஃபிளவர் தவிர்த்திருக்கவங்களா யாரு? கன்சிடர் ஸ்டெம், ரூட், லீஃப். இவங்கெல்லாம் யாரு சார்? இவங்கெல்லாம் வெஜிடேட்டிவ் பார்ட். இவங்க எல்லாருமே யாரு? வெஜிடேட்டிவ் பார்ட். காட் இட்? தே ஆர் ஆல் வெஜிடேட்டிவ் பார்ட். ஸோ நம்ம ஃபிளவர்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் பார்க்குறோம். ஹியூமன் பீயிங் have had an intimate relationship with flowers since time immemorial. அதாவது நமக்கு வந்து அதோடைய requirement ரொம்ப வருஷமா இருக்குன்றாங்க. எனக்கு எப்போலாம் தெரியாது. ஓகே, flowers are objects of aesthetic, ornamental, social, religious and cultural value. flowers எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்? அது ஒரு aesthetic பார்ட்டா யூஸ் பண்றோம். அது ornamental அது எடுத்து நம்ம நகையா போட்டுக்கிறதுல அழகுக்காக போடுறது ornamental சொல்றோம். ஓகே, social usesக்கு பண்றோம். ஓகே, and religiousக்காக பண்றோம், culturalக்காக பண்றோம். They have always been used as symbol for conveying important human feeling. Got it? Right? ஏன்னா love, அதுக்குமே நம்ம ரோஸ் கொடுக்குறோம். affection, happiness, grief, mourning, even இறந்தா கூட நம்ம flowers தான் யூஸ் பண்றோம். List at least 5 flowers of ornamental value that are commonly cultivated. எந்தெந்த flowers வந்து ornamental flowers ன்னு கேக்குறாங்க. Got it? Fine. So, but it's not that important guys. பெருசா அதுக்கெல்லாம் எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. முடிஞ்சா உங்களுக்கு வேணும்னா அது நீங்க வந்து ஜஸ்ட் கூகுள் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரைட்? வெரி ரேர்லி ஃபார்ம்ட். ஓகே கைஸ், so I'm not wasting all those times. ரைட்? இப்போ இத பாருங்க, இந்த டயகிராம்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க? நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? செப்பல் இருக்கு. அப்புறமா எங்க இவருக்கு பேர் என்ன? இவருக்கு பேரு பெட்டல். ஓகே, அப்புறம் இவர் இருக்காரா? லெட்ஸ் இமேஜின் இவங்க ஒருத்தர் எடுத்துப்போமா? இவரை நான் ஃபுல்லா என்னன்னு சொல்றேன், இவரை ஃபுல்லா, அதாவது இந்த மொத்த ஸ்ட்ரக்சர் நான் என்னன்னு சொல்றேன், மொத்த ஸ்ட்ரக்சரை நான் ஸ்டேமன் சொல்றேன். அந்த ஸ்டேமன்ல 2 பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஆந்தர் and another one is filament. Right? One is anther, another one is filament. So class பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் புரியும். ஓகே, and இந்த ஹோல் பார்ட் நான் என்ன சொல்றேன், இந்த ஹோல் பார்ட் நான் என்ன சொல்றேன், இத நான் ஃபீமேல் ஆர்கன் சொல்றேன். இந்த ஃபீமேல் ஆர்கனுக்கு பேர் என்ன? பிஸ்டல் ஆர் கார்பல். இதுக்கு பேரு பிஸ்டல் ஆர் கார்பல். சோ உள்ள இருக்கிற பார்ட் என்னது? ஓவரி. Got it? பிஸ்டல்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? வெளியில இருக்கிறது ஸ்டிக்மா and அந்த லாங் ஸ்லெண்டர் லைக் ஸ்ட்ரக்சர் நான் என்னன்னு சொல்றேன்? ஸ்டைல்னு சொல்றேன். and கீழ இருக்கிறது ஓவரின்னு சொல்றேன். இது ஒரு ஃப்ளவர் உடைய ஸ்ட்ரக்சர் தான். Got it? Done. Again, இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க. Find out the names of 5 more flowers that are used in social and cultural celebration in your family. Okay, done. So என்னென்ன ஃப்ளவர்ஸ்லாம் நீங்க இதுக்கெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. Got it. To a biologist. Who is biologist? யார் ஒருத்தர்
biological living organisms பத்தி படிக்கிறாரோ அவரை நான் வந்து biologistன்னு சொல்றேன். ரைட்டா? To a biologist, flowers are morphological and embryological marvels and the site of sexual reproduction. Okay? நம்ம கிளாஸ் 11ல இத பத்தி படிச்சிருப்போம். ரைட்? இதெல்லாம் சொல்றாங்கடா. சலோ. Fine. So let's start. Pre-fertilization. First, என்ன பண்றாங்க? இந்த சாப்டரை ஆல்மோஸ்ட் மூணா பிரிக்கிறாங்கடா. Pre-fertilization, fertilization, post-fertilization. Right? First நம்ம என்ன பண்றோம்? Pre-fertilization. What is pre-fertilization? Fertilization என்ன? Male and female gamete fuse ஆவறத fertilization சொல்றேன். அப்போ எனக்கு male gamete தேவை, female gamete தேவை. அப்ப அந்த male gamete, female gamete produce பண்ற process நான் என்ன சொல்றேன்? Pre-fertilization சொல்றேன். அந்த நடக்கிற process நான் fertilization சொல்றேன். அதுக்கு அப்புறம் எனக்கு seed, fruitலாம் கிடைக்குது பாத்தீங்களா? அத நான் post-fertilization சொல்றேன். Got my point? சரி. இப்போ இதோட events பாருங்க. Much before the actual flower is seen on a plant, much before the actual flower is seen on a plant, the decision that the plant is going to flower has taken place. அதாவது நீங்க ஒரு பூவை பார்க்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிளான்ட் டிசிஷன் எடுத்துருது. என்னன்னு, நான் இப்போ இந்த கிளையில இருந்து பூவா தான் வர போகிறேன் அப்படின்னா வாட் இட் சேஸ், எனக்கு ஒரு கிளை இருக்குடா, அந்த கிளையில சாரி ஒரு மெயின் ஸ்டெம் இருக்கு. ஓகே, ஒரு மெயின் ஸ்டெம் இருக்கு. அந்த மெயின் ஸ்டெம்ல 2 பிரான்ச் இருக்கு. இவங்க இப்போ நீங்க இதுல சொல்லலாம், சார் எனக்கு இதுல லீஃப் கிடைக்குமா, இதுல எனக்கு ஃப்ளார் கிடைக்குமான்னு கேட்கலாம். அதே மாதிரி எனக்கு இங்க லீஃப் கிடைக்குமா, இங்க ஃப்ளார் கிடைக்குமான்னு கேட்கலாம். நமக்கு தெரியாது. பட் ஆனா பிளான்ஸ் ஆல்ரெடி இதை டிசைட் பண்ணிடுறாங்க, அங்க வர்றது யாரு, லீஃபா இல்ல ஃப்ளாரான்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ என்னதான் சார் ஆகுதுங்க அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிடுறாங்க. இப்போ இதனால என்ன சார் பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் ஒரு கிளை இருக்கு, அந்த கிளையில ஒரு லீஃப் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கிளை இருக்கு, ஒரு கிளையில இருந்து எனக்கு லீஃப் கிடைக்குது. அதே இன்னொரு கிளையில எனக்கு என்ன கிடைக்குது, இன்னொரு கிளையில எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஃப்ளார் கிடைக்குது. ஜஸ்ட் இமேஜின் ஐ எம் கெட்டிங் அ ஃப்ளார். காட் இட்? இப்போ 2 பேருமே என்னது, லீஃபா இருக்கட்டும் ஃப்ளாரா இருக்கட்டும், 2 பேருமே யாரு, they are the modification of stem. ஸ்டெம் உடைய ஒரு மாடிஃபிகேஷன் தான் எய்தர் லீஃபா இருக்கட்டும் ஃப்ளாரா இருக்கட்டும். ஓகே, லீஃபோ ஃப்ளாரோ யாருடைய மாடிஃபிகேஷன், ஸ்டெம் உடைய மாடிஃபிகேஷன். ரைட்? ஓகே, இப்போ எனக்கு இன் கேஸ் ஃப்ளார் வருது அப்படின்னா இந்த பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேஸ நான் பெடிசெல் அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்றேன், எனக்கு ஸ்டெம்ல இருந்து ஒரு பிரான்ச் வருது, அந்த பிரான்ச்சோட எண்ட்ல எனக்கு ஒரு ஃப்ளார், ஒரு பூ பூக்குது. அப்ப அந்த பிரான்ச்சுக்கு நான் என்ன பேர் தரேன், அந்த பிரான்ச்சுக்கு பேரு பெடிசல். அந்த பிரான்ச்சுக்கு பேரு பெடிசல். அதுவே எனக்கு இன்னொரு பிரான்ச் கிடைக்குது, ஆனா அதோட எண்ட்ல எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு லீஃப் கிடைக்குது. அப்போ இதோடைய பேரு பீட்டியோல். இதோட பேர் என்ன, பீட்டியோல். ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? ஓகே, அப்போ பிளான்ட் ஆல்ரெடி டிசைட் பண்ணிருது என்னென்ன, நான் பெடிசல் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னா இல்ல பீட்டியோல் ப்ரொடியூஸ் பண்ண போறேனான்னு சொல்லிட்டு. பெடிசல் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சுன்னா வாட் டஸ் இட் மீன், அது ஆட்டோமேட்டிக்கா டிசைட் பண்ணிருச்சு ஆல்ரெடி, நான் வந்து ஃப்ளார் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன். ஓகே, பீட்டியோல் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி அது டிசைட் பண்ணிருச்சு என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுது, லீஃபை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. காட் மை பாயிண்ட் கைஸ்? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சர். இந்த பாயிண்ட், ஃப்ளார் ஹாஸ் ஆல்ரெடி டேக்கன் இட்ஸ் done. Okay, flower has already taken decision. Okay, so Krishna, thank you. Manivannan, actually Manivannan is following us very long and miss you Naveen sir. Manivannan, Naveen sir is going to join by 4 o'clock. Okay, done. Okay, இப்போ இது புரிஞ்சுதாமா உங்களுக்கு? Next, several hormonal and structural changes are initiated. என்ன சொல்றாங்க, நிறைய ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இனிஷியேட் ஆகுது. இதனால என்ன நடக்குது, டிஃபரன்சியேஷனும் ஃபர்தர் டெவலப்மெண்ட்டும் நடக்குது. எதுல, ஃப்ளோரல் பிரைமோர்டியம்ல. யார் சிறந்த ஃப்ளோரல் பிரைமோர்டியம்? சிம்பிள், பிரைமோர்டியம். த வேர்ட் பிரைமோர்டியம் அப்படின்றது, பிரைமோர்டியம் அப்படின்னா ஒரு பிரிமிட்டிவ் செல். பிரைமோர்டியம்னா என்ன, ஒரு பிரிமிட்டிவ் செல். பிரிமிட்டிவ் செல்னு சொல்லலாம், இல்ல இத ஒரு அன்டெவலப்டு செல்னு சொல்லலாம்.
ஓகே, ஆனா நான் ஆல்ரெடி சொன்னதுதான் உங்களுக்கு, அந்த செல்லு பிறக்கிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிருச்சு இப்ப நான் என்னவா மாற போறேன், ஃபிளாரா மாற போறேன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பிரைமோடியம்க்கு நான் இப்ப என்ன பேர் கொடுக்க போறேன், ஃப்ளோரல் பிரைமோடியம்னு சொல்ல போறேன். Got my point? What is floral primordium? Okay, what is floral primordium? Floral primordium is like a primitive cell which is going to produce flowers. Then inflorescence are formed. Inflorescence na enna sonna, like பூவுடைய arrangement and group of flowers, right? Inflorescence are formed which bear the floral bud and then the flower. அப்ப எனக்கு first யார் வரா, எனக்கு floral bud வரா, second யார் வரா, flower வரா. இதை இன்னும் இப்படி சொல்லலாமா, இதை 2 ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, floral bud 2 ன்னு எடுத்துக்கோங்க, floral flowers 3 ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப first யாருமா, floral bud 2 னா, flowers 3 னா, first யாரு, நல்லா சொல்லுங்க. Let's see who is going to answer me this question. என்ன சொல்றாங்க, inflorescence are formed. Inflorescence னா group of flowers and அதோட arrangement form ஆயிடுச்சு. இதனால எனக்கு என்ன கிடைக்குது, floral bud கிடைக்குது and then flower கிடைக்குது. Got it? இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபார்ம் ஆகுறாரு, யாரு, answer me. Let's see who is going to answer me. What is the first one? If I say floral bud is 2 and flower is 3, what is the first one? உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கவா? Options are pedicel, petiole, floral primordium, inflorescence. Floral primordium inflorescence. What is the answer? Pedicel, petiole, floral primordium and inflorescence. எதுவா இருக்கும், யோசிங்க, யோசிச்சுங்க ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 12 people are with us. Okay, you're all texting me individually. No, sorry please. Answer is floral primordium. Answer is floral primordium, guys. ஓகேவா? அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் எனக்கு ஃப்ளோரல் பிரைமோடியம் ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஃப்ளோரல் பட் ப்ரொடியூஸ் ஆகுது, தேர்டா தான் எனக்கு என்ன கிடைக்குது, ஃபிளார் கிடைக்குது. இந்த ஃபிளார் மேல் அண்ட் ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். மேல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன, ஆண்ட்ரோஷியம். ஃபீமேல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன, கைனோஷியம். Differentiate and develop. You would recollect that androecium consists of whole. Androecium consists of whole of stamen. Whole of stamen நான் என்னன்னு சொல்றேன், whole of stamen நான் என்னன்னு சொல்றேன், androecium சொன்னேன். ஞாபகம் இருக்கா, androecium அப்படின்னா group of stamens சொன்னேன்னா அதுதான் அவங்க சொல்றாங்க. Okay, representing the male reproductive organ and gynoecium represent the female reproductive organ. அப்ப female gynoecium யாரு, it is a group of petals, sorry, pistil. It is a group of pistil. Or இதை என்னன்னு சொல்லலாம், as per this, it is the whole of pistil. Got my point? Right? Fine. So let's move next. இப்போ first அந்த stamen உடைய கான்செப்ட் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஒரு போலன், ஒரு ஆந்தர் எடுத்துக்கிறாங்க. ஆந்தர்ல ஃபிலமெண்ட்டும் இருக்கு, stamen எடுத்துக்கிறாங்க, அதுல ஃபிலமெண்ட்டும் இருக்கு, ஆந்தரும் இருக்கு. Got my point? Let's see this diagram first. இந்த டயகிராம்ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இந்த டயகிராம்ல it is a typical stamen. What is A? A என்னது, இது ஒரு typical stamen, right? இதுல என்ன நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இத வந்து நான் filament ன்னு சொல்றேன், இந்த ஸ்டால்க்க நான் filament ன்னு சொல்றேன், இத நான் என்னன்னு சொல்றேன், anther ன்னு சொல்றேன். Got my point? இது ஒரு typical stamen ன்னு சொல்றேன். அப்ப மொத்தமா சேர்த்து அதுக்கு பேரு stamen, right? 3-dimensional cut section of an anther. இது என்னது, anther கட் பண்றாங்க, ஆந்தரை டிரான்ஸ்வர்ஸா கட் பண்றாங்க. சோ இத நம்ம என்னன்னு சொல்றோம், we can also call it as transverse section of anther. It is a transverse section of anther. Got it? Right guys, fine. So first வாங்க இது பாப்போம். Let's read this. Figure 2.2 இதுதான் shows two part of stamen, typical stamen. யாராரு, ஒன்னு வந்து long and slender stalk, அதுக்கு பேர் என்ன, filament, and terminalல ஒரு part இருக்கு, அதுக்கு பேர் என்ன, anther. Okay, proximal end of the filament is attached to
proximal end of the filament is attached to the thalamus. அது என்னது thalamus? Thalamus ன்றது, for example, listen, let's say இங்க இருக்கா, இந்த diagram இருக்கா, இந்த diagramல இதை நான் என்னன்னு சொல்றேன், இதை நான் thalamus ன்னு சொல்றேன். ரைட்டா? இந்த பேஸ் நான் என்ன சொல்றேன், thalamus ன்னு சொல்றேன். இந்த thalamus உடைய பக்கத்துல இருக்கிறது, நியர்ல இருக்கிறது யாரு, filament. அதை நான் என்னன்னு சொல்றேன், proximal end ன்னு சொல்றேன். ஓகேவா? அதுக்கு தூரமா ஒருத்தர் இருக்காரு, யாரு, thalamusக்கு தூரமா ஒருத்தர் இருக்காரு, அவரை நான் என்னன்னு சொல்றேன், distal end ன்னு சொல்றேன். ஓகே, distal endல யார் இருக்கா, anther இருக்கா. proximal endல யார் இருக்கா, filament இருக்கா. ரைட்? ஓகே, so thalamus or the petal of the flower. ஓகே, என்ன சொல்றாங்க, proximal end of the filament is attached to the thalamus or the petal of the flower. அப்படினா important question guys, see hidden question இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு anther, sorry, ஒரு stamen, ஒரு stamen எங்க அட்டாச் ஆயிருக்காமா, it is attached to thalamus, question number 1, or it is attached to the petal of the flower, question number 2. question number 1 க்கான ஆன்சர் என்னன்னா, when the anther is attached with, when the anther is attached with thalamus, it is called as epithalamus. எப்போ ஒரு anther thalamusக்கு மேல இருக்கோ அதுக்கு பேர் என்னது, epithalamus. எப்போ ஒரு anther thalamusக்கு மேல இருக்கோ அதுக்கு பேரு epithalamus. ரைட்? எப்போ ஒரு anther petalsக்கு மேல இருக்கோ அதுக்கு பேரு epipetalus. எப்போ ஒரு anther பெட்டல்ஸ்க்கு மேல இருக்கோ அதுக்கு பேரு எபிபெட்டாலஸ். see guys, NCERT இதுதான் சொல்லுது. ஓகே, NCERT படிச்சா போதும்னு சொல்றாங்கல்ல, ரைட்? பட் NCERT இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் அதுக்கான ஹிடன் ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கணும். got it? fine. okay guys, right, and the number and the length of the stamen are variable. எத்தனை ஸ்டேமன்ஸ் இருக்கும், ஒண்ணுல இருந்து நிறைய இருக்கும். ஓகேவா? அண்ட் லென்த்தும் கம்மியா இருக்கும், பெருசா இருக்கும், வாட் எவர் இட் இஸ். ஓகே, அவங்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிளா இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. லெட்ஸ் இமேஜின் இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிளா இருக்காங்க இல்ல மல்டிபிளா இருக்காங்க. ஓகே, சிங்கிளா இருக்காங்க இல்ல மல்டிபிளா இருக்காங்க. சிங்கிளா இருக்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க வந்து ஃப்ரீயா இருப்பாங்க, தனியா இருப்பாங்க. சிங்கிளா இருந்தாலே தனியா தான், ரைட்? மல்டிபிளா இருக்க பட்சத்துல ரெண்டு கொஸ்டின் இருக்குடா, அவங்க ஃப்ரீயாவும் இருக்கலாம் இல்ல அவங்க ஃபியூஸ்டாவும் இருக்கலாம். யாரு, ஸ்டேமன் சொல்றேன். ஓகேவா? ஸ்டேமன் என்ன சொல்றேன், ஃப்ரீ ஆர் ஃபியூஸ்ட்னு சொல்றேன். ரைட்டா? ஓகே, அப்ப இவங்கலாம் யாரு, ஸ்டேமன்ஸ். ரைட்? அப்போ இவங்களுடைய ஆப்ஷன்ஸ் இந்த மூணு ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. அவங்க சிங்கிளாவும் இருக்கலாம் இல்ல அவங்க மல்டிபிளாவும் இருக்கலாம். சிங்கிளா இருந்தா ஃப்ரீயா இருக்காங்க, மல்டிபிளா இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீ அண்ட் ஃபியூஸ்ட் ரெண்டாவும் இருக்காங்க. got it? அண்ட் அவங்களோட லென்த்தும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுல வேரி ஆகுது. ரைட்? ஓகே, இப்போ லென்த் நான் சொல்லும் பொழுது ஜஸ்ட் டேக் a note, ஆஸ்ட்ரேசி. ஆஸ்ட்ரேசின்ற ஒரு ஃபேமிலியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேமனோட அந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஃபிலமெண்டோட லென்த் ரொம்ப அதிகமா இருக்கும். Okay, then it varies. It varies in flowers of different species. If you were to collect a stamen, each from 10 flower, இங்க இருந்து ஆரம்பிக்குதுடா நம்மளோட சாப்டர், இங்க இருந்து ஆரம்பிக்குது. If you were to collect a stamen, each from 10 flowers, each from different species. அதாவது நான் ஒரு ஸ்டேமனை கலெக்ட் பண்றேன், ஓகேவா? எத்தனை ஃபிளவர்ல இருந்து, 10 ஃபிளவர்ல இருந்து. ஒரு ஃபிளவர், ஒரு பிளான்ட்டும் வேற வேற பிளான்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்பீஷீஸும் வேற வேற ஸ்பீஷீஸ். அப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு 1 2 3 4 5 அந்த மாதிரி இது ஒரு பிளான்ட், இது ஒரு பிளான்ட், இது ஒரு பிளான்ட், இது ஒரு பிளான்ட், அந்த மாதிரி. புரியுதா உங்களுக்கு? டிஃப்ரெண்ட் பிளான்ட் எடுக்கிறேன். இவருடைய பிளான்ட் இருந்து ஒரு ஸ்டேமன், இவருடைய பிளான்ட் இருந்து ஸ்டேமன், இந்த மாதிரி நிறைய ஸ்டேமன்ஸ் நான் எடுக்கிறேன். அப்படி நான் எத்தனை ஸ்டேமன் எடுக்கிறேன்னா 10 ஃபிளவர்ல இருந்து ஸ்டேமன்ஸ் எடுக்கிறேன். அண்ட் அரேஞ்ச் them on a slide. ஒரு ஸ்லைட்ல வைக்கிறீங்க. You would be able to appreciate the large variation in size. எதுக்காக சொல்றாங்களாமா, சைஸ்ல வேரியேஷன்ஸ் இருக்குமாமா. அந்த 10 பேர் நீங்க ரேண்டமா எடுத்து வைக்கிறீங்கல்ல, சைஸ்ல வேரியேஷன் இருக்குமா. Careful observation of each stamen under a dissecting microscope and making neat diagram would elucidate the range in shape and attachment of anther in different flower. என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் நீங்க எடுத்து கேர்ஃபுல்லா நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா எப்போ
அதை கட் பண்ணும் பொழுது டிசெக்ட் பண்ணும் பொழுது மைக்ரோஸ்கோப்பு கீழே வச்சு அதோட ப்ராப்பரான நீட் டயக்ராம் போட்டு நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஷேப் அண்ட் சைஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா தெரியும்ன்றாங்க. காட் இட்? ஒரு டிபிக்கல் ஆஞ்சியோஸ்பர்ம் எப்படி இருக்காமா? ஒரு டிபிக்கல் ஆஞ்சியோஸ்பர்ம் கிட்ட இருக்கக்கூடிய ஆந்தர் எப்படி இருக்கு? பைலோப்டா இருக்கு. எத்தனை லோப் இருக்கு? அதுல 2 லோப் இருக்கு. வித் each lobe having 2 தீக்கா. ஓகே, 2 லோப் இருக்கு. ஒரு லோப்லயும் எத்தனை தீக்கா இருக்காமா? ஒரு லோப்லயும் 2 தீக்கா இருக்காமா. ஓகேவா? தீக்கானா என்ன? லேயர். தீக்கானா என்ன? லேயர். அப்போ அவங்கள என்னன்னு சொல்றேன்? டைதீக்கஸ்ன்னு சொல்றேன். புரியுதா? அவங்கள நான் டைதீக்கஸ்ன்னு சொல்றேன். Often a longitudinal groove runs lengthwise separating the theca. Longitudinal என்னன்னு தெரியுதா? அது லாங்கிடியூட்னல் டிரான்ஸ்வர்ஸ். ஓகே, இவங்க கூடயே லாங்கிடியூட்னலா ஒருத்தர் மேல போயிட்டே இருக்காரு. ஓகே, அவர் தான் என்ன பண்றாரு? இந்த தீக்காவை டிஃபரன்ஷியேட் பண்றாரு. Let us understand the various types of tissues and their organization in transverse section. Okay, so 2.3 ல எங்க இருக்கு? 2.3 எஸ். இப்போ நான் என்ன பண்றேன்? அதை வந்து கிராஸ் செக்ஷன் பண்றேன். கிராஸ் செக்ஷன் பண்ணி எனக்கு என்ன கிடைக்குது? அதோடைய டிஷ்யூஸ் எனக்கு டைப்ஸ் கிடைக்குது. Wait a minute, it's not getting loaded. Okay, yeah. So 2.3 ல என்ன வந்துருச்சு பாருங்க? எனக்கு transverse section of a young anther வந்துருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து young anther. young antherன்னு ஏன் சொல்றாங்க? அதாவது என்கிட்ட ஒரு ஆன்சர் இருந்ததா? லெட்ஸ் இமேஜின் இது ஒரு லோபு, இது ஒரு லோபு. எத்தனை லோப் இருக்கு? 2 லோப் இருக்கு. ஓகேவா? ஒரு லோப்லயும் எத்தனை லேயர் இருக்குன்னு சொன்னாங்க? எத்தனை தீக்கா இருக்குன்னு சொன்னாங்க? லெட்ஸ் இமேஜின் இது 2ஆ பிரிச்சுக்கோங்க. இது ஒரு தீக்கா, இது ஒரு தீக்கா. அதே மாதிரி இது 2ஆ பிரிச்சுக்கோங்க. இது ஒரு தீக்கா, இது ஒரு தீக்கா. ரைட்டா? ஒரு ஆன்சரை நான் 2 லோபா எடுத்துக்கிறேன். அதை நான் ஓபன் பண்ணி அதை கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி தீக்கா தெரியுது. Got my point? Okay, இப்போ நான் இதை என்னன்னு சொல்றேன்னா young antherன்னு சொல்றேன். இதை நான் என்னன்னு சொல்றேன்? young anther. youngனா என்ன? immature-னு அர்த்தம். youngனா immature-னு அர்த்தம். அப்போ என்ன சொல்ல வரீங்க சார்? மெச்சூர்டுனா அப்ப அதுல என்ன இருக்காது? young anther-க்கும் இப்போ இதை மெச்சூர்டு இது immature-னு சொன்னா அப்ப சம்திங்னா மெச்சூர்டுன்னு சொல்லணும்ல. எதையோ ஒண்ணு நான் வந்து மெச்சூர்டுன்னு சொன்னோம்ல. அந்த மெச்சூர்டுனா என்ன சார்? அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. young anther-ல டேப்டம் அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும். ஓகே, பட் மெச்சூர்ல என்ன இருக்காது? டேப்டம் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெச்சூர்ல டேப்டம் இருக்காது. இம்மெச்சூர்ல டேப்டம் இருக்கும். இருந்தால் அது யங் ஆன்தர். டேப்டம் இல்லைன்னா அது மெச்சூர்ட் ஆன்தர். கிளியரா உங்களுக்கு புரியுதா? அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க, இங்க டேப்டம் இருக்கு. அப்ப இது என்ன ஆன்தர்? இது யங் ஆன்தர். ரைட்டா? ஃபைன். அப்ப இதுல வேற என்னென்ன டிஷ்யூஸ் இருக்கு? Let's erase all these things. என்னென்ன டிஷ்யூஸ் இருக்கு பாருங்க. சோ மொத்தமா ஒரு மைக்ரோஸ்போராஞ்சியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா let's imagine. Okay, so let's imagine okay, so first வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு. அவுட்டர் லேயர் என்னது? எபிடர்மிஸ். எண்டோதீசியம் என்ன? மிடில் லேயர். எண்டோதீசியம் என்னது? மிடில் லேயர். அண்ட் அதுக்குள்ள ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அதை நான் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூன்னு சொல்றேன். காட் இட்? இப்போ என்ன சொன்னாங்க? லெட்ஸ் சே என்கிட்ட ஒரு ஆன்தர் இருக்கு. அந்த ஆன்தரை நான் கிராஸ் செக்ஷன் பண்றேன். எனக்கு 2 லேயர் கிடைக்குதுப்பா. 2 லேயர் கிடைக்குதுப்பா. ஓகே, அவுட்டர் மோஸ்ட் லேயர் நான் என்னன்னு சொல்றேன்? எபிடர்மிஸ்ன்னு சொல்றேன். ஓகே, அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடர்மிஸ்ன்னு சொல்றேன். இப்போ இதுக்குள்ள இன்னொரு லேயர் இருக்கும். லெட்ஸ் இமேஜின் இதுக்குள்ள இன்னொரு லேயர் இருக்கு. ஓகேவா? இந்த லேயர் நான் என்னன்னு சொல்றேன்? எண்டோதீசியம் சொல்றேன். இட் இஸ் கால்ட் அஸ் எண்டோதீசியம். ரைட்? ஆக்சுவலா இதுக்கு அப்புறமும் உள்ள ஒருத்தர் இருப்பாருடா. ஓகே, இதுக்குள்ள இருப்பாரு. யார் அவரு? அவருக்கு பேரு மிடில் லேயர். அவருக்கு பேர் என்ன? மிடில் லேயர். இங்க இருக்காரா? மிடில் லேயர். ரைட்? எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர். அண்ட் அதுக்கப்புறம் உள்ள இன்னர் மோஸ்டா ஒருத்தர் இருப்பாரு. அவர் யாரு? அவர் தான் டேப்டம். டேப்டம் என்ன பண்றாரு? மைக்ரோஸ்போராஞ்சியாவை கவர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? யாரு சார் இவங்கலாம்? உள்ள இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க யார்? இவங்க ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு பேர் என்ன? இவங்களுக்கு பேரு
மைக்ரோஸ்பொராஞ்சியா. இவங்களுக்கு பேரு மைக்ரோஸ்பொராஞ்சியா. அப்ப எத்தனை மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கு? 1 2 3 4 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கு. ரைட்டா? ஓகே. அப்ப ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியாக்குள்ள என்ன சார் இருக்கு? டிஷ்யூ இருக்கு. அதுக்குள்ள ஒரு டிஷ்யூ இருக்கு. அத நான் என்ன சொல்றேன்? ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூன்னு சொல்றேன். ஓகேவா? ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ நான் இன்னும் பிரேக் பண்ணா எனக்கு என்ன சார் கிடைக்கும்? அதுக்குள்ள எனக்கு ஸ்போர் மதர் செல் கிடைக்கும். அதுக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும்? ஸ்போர் மதர் செல் கிடைக்கும். ஓகேவா? ரைட்? அப்ப இந்த செல்ஸ் எல்லாமே குரூப்பா சேர்ந்து என்னவா இருக்கு? டிஷ்யூவா இருக்கு. அந்த டிஷ்யூனால தான் எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கிடைக்கும். Got my point? Fine. இப்போ அடுத்து பாருங்க. B, enlarged view of one microsporangium. ஓகே, ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம் உடைய enlarged view. ஓகேவா? இப்போ இது என்னது? Let's imagine இது வந்து அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. Got my point? Let's imagine like இது எல்லாமே அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூடா. இது என்னது? இதெல்லாம் இது எல்லாமே ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவை சுத்தி என்ன இருக்கு பாருங்க. அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூக்கு உள்ள யார் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்குள்ள ஒரு குட்டி குட்டி செல்ஸ் இருக்காங்க. அந்த செல்ஸ் நான் என்னன்னு சொல்றேன்? மைக்ரோஸ்போர் மதர் செல்லுன்னு சொன்னேன். ஓகே, இவங்கள தான் நான் இன்னும் என்ன சொன்னேன்? ஸ்போர் மதர் செல்லுன்னு சொன்னேன். இவங்கள தான் நான் என்ன? ஸ்போர் மதர் செல்லுன்னு சொன்னேன். இவங்களோட ப்ளாய்டு என்ன? டிப்ளாய்டு. இவங்களோட ப்ளாய்டு என்ன? டிப்ளாய்டு. இப்போ இவங்கள சுத்தி ஒரு லேயர் இருக்கு பாருங்க. இப்போ எத்தனை இருக்கு? 1 2. ஓகே, சோ ரெண்டு லேயர் இருக்கு. ஆக்சுவலா 4 லேயர் இருக்கணும். ஓகே, மிடில் லேயர் இருக்கு. அதுக்கப்புறமா அவங்கள சுத்தி ஒரு லேயர் இருக்கு. அதுக்கு பேர் எண்டோதீசியம். கடைசியா ஒரு லேயர் இருக்கு. அதுக்கு பேரு எபிடெர்மிஸ். இப்போ இது சொல்லுங்க, இது வந்து young anthera or it is matured anther? Is it young anther or it is matured anther? Is it young anther or matured anther? Is it young anther or matured anther? இந்த டயகிராம் மட்டும் சொல்லுங்கம்மா. இந்த B டயகிராம். இந்த B டயகிராம் சொல்லுங்க. இது young anthera, matured antheraன்னு சொல்லுங்க. Is it young anther or matured anther? Tapetum இருக்கு. அப்ப அதுக்கு பேர் என்ன? Young anther. It has tapetum, so it is young anther. Right? Last one, dehiscent கொடுத்திருக்காங்க. Let's see what is dehiscent. Right? இப்போதைக்கு இத படிப்போமா? Right. Fine. So ஒரு transfer section பார்த்தாச்சு. ஒரு bilobed nature. யார் bilobe? Anther bilobe. And it is very distinct in the transverse section. Distinct na like different இருக்கு, unique. Okay, anther is four sided. எத்தனை சைடு இருக்காம அதுக்கு? 4 சைடு இருக்கு. சோ அப்ப அத நான் என்ன சொல்றேன்? tetragonal ன்னு சொல்றேன். Okay, consisting of 4 microsporangia. எத்தனை மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கு? 4. ஓகேவா? ஒரு anther எடுத்துக்கிறேன். anther ரெண்டு லோபா பண்ணிக்கிறேன். இங்க ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியா, இங்க ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியா, இங்க ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியா, இங்க ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியா. 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா. எங்க இருக்கு? எல்லாமே கார்னர்ஸ்ல இருக்கு. 2 in each lobe. Okay, அப்ப இது ஒரு லோப், இது ஒரு லோப். ஒரு லோப்ல எத்தனை இது இருக்கு? 2 இருக்கு. The microsporangia develop further and become pollen sac. இப்போ இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியாலாம் ஒண்ணா சேர்ந்து என்னவா மாறி இருக்கான்? இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு pollen sac-ஆ மாறினாங்க. அப்ப இப்போ எனக்கு எத்தனை pollen sac கிடைக்குது? எனக்கு எத்தனை pollen sac கிடைக்குது? 2 pollen sac கிடைக்குது. Okay, they extend longitudinally all through the length of an anther and are packed with pollen grains. இவங்களுக்குள்ள யார் இருக்காமா? இப்போ இவங்களுக்குள்ள யார் இருக்கா? இப்போ இதுக்குள்ள இருக்கிறது எல்லாரையுமே நான் என்ன சொல்றேன்? pollen grain ன்னு சொல்றேன். இவங்களுக்கு பேர் என்னது? pollen grain. ஓகேவா? இந்த ரெட் கலர் இருக்கவங்களுக்கு பேர் என்ன? pollen sac. புரியுதா? இதுக்கு பேர் என்ன? anther. Got my point? Fine. இப்போ நான் ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம் எடுத்து அதோட ஸ்ட்ரக்சரை காட்டுறேன்டா. ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம் எடுத்து ஸ்ட்ரக்சர் காட்டுறேன். இன்னர் டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். இன்னர் டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் அதாவது ஒரு கிராஸ் செக்ஷன்ல மைக்ரோஸ்பொராஞ்சியம் எப்படி இருக்காம? மோஸ்ட்லி இட் லுக்ஸ் சர்க்குலர் இன் அவுட்லைன். இது ஆக்சுவலா ஒரு நீட் क्वेश्चनா கேட்டிருந்தாங்கடா. லைக் மைக்ரோஸ்பொராஞ்சியம் உடைய ஷேப் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல ஆன்சர் இஸ் சர்க்குலர் இன் அவுட்லைன். அப்ப வெளியில இருந்து பார்க்க அது சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. பட் உள்ள எப்படி இருக்கு? அது ஃபுல்லா டிஷ்யூவா இருக்கு. அப்ப அங்க எந்த ஒரு ஷேப்பும் இல்ல. இட் இஸ் scattered. Okay, it is generally surrounded by 4 walls. எத்தனை wall? One is epidermis, endothelium, middle layer and tapetum. Okay, இப்போ இந்த மூணுத்துல
இவங்க 4 பேரை நான் என்னன்னு சொல்றேன் ப்ரொடெக்டிவ் லேயர்னு சொல்றேன். இவங்க நான் என்ன சொல்றேன் ப்ரொடெக்டிவ் லேயர்னு சொல்றேன். இவரை மட்டும் நான் என்ன சொல்றேன் நரிஷ்மெண்ட் லேயர்னு சொல்றேன். இவரை மட்டும் நான் நரிஷ்மெண்ட் லேயர்னு சொல்றேன். ஓகேவா? 3 பேரை ப்ரொடெக்டிவ் லேயர்னு சொல்றேன், ஒருத்தரை மட்டும் நான் நரிஷ்மெண்ட் லேயர்னு சொல்றேன். ரைட்டா? ஃபைன். ஆனா மொத்தமா சேர்த்து எனக்கு எத்தனை லேயர் இருக்கு? 4 வால் இருக்கு, 4 லேயர்ஸ் இருக்கு. Out 3 wall layers are perform the function of protection. 3 பேரு ப்ரொடெக்ஷன் பண்றாங்க and helps in dehiscence of anther to release. அப்போ இவங்களுடைய இன்னொரு வேலை என்னையாமா? ப்ரொடெக்ஷன் மட்டும் இவங்களோட வேலை இல்லை, ரைட்? இவங்களோட வேலை இது மட்டும் இல்லாம and also helps in dehiscence. Okay, they also helps in dehiscence. What is dehiscence? Dehiscence na என்னடா? Breaking down. Okay, dehiscence is nothing but breaking down. அப்போ அந்த ஆங்கரை பிரேக் பண்ற வேலை யார் உங்களை ப்ரொடெக்ட் பண்றாங்களோ அவங்க தான் இப்போ அதை பிரேக்கும் பண்ண போறாங்க. எப்போ? once you are getting matured. Got it? Fine. And perform the function of protection that also helps in dehiscence of anther to release the pollen. The innermost wall. யார் இந்த innermost wall? Tapetum. இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. The innermost protective wall யாருமா? Which is called as innermost protective wall. அப்ப அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கிறேன். innermost protective wall. My question is innermost protective wall. Okay, option epidermis, endothelium and middle layer. யார் இருப்பா? What is the answer? Which one is the innermost protective wall? Epidermis, endothelium, middle layer. நான் கேட்டிருக்க क्वेश्चन என்னது? ப்ரொடெக்டிவ் லேயர். ப்ரொடெக்டிவ் லேயர்ன்றது 3 பேர் தான். இதுல அவுட்டர் மோஸ்ட் யாரு? இவரு அவுட்டர் மோஸ்ட். எபிடெர்மிஸ் அவுட்டர் மோஸ்ட், எண்டோடெர்மிஸ் மிடில் லேயர். மிடில் லேயர் தான் இன்னர் மோஸ்ட். So answer is inner most. Got it? So please do understand such things. Okay, so சிம்பிளா நான் வந்து எல்லாமே PYQs மாதிரி படிப்பேன் சார், அதை தான் நான் புரிஞ்சுப்பேன் சார் அப்படின்னா sorry for that guys, like it will never work out. Got it? And the innermost wall layer is tapetum. It nourishes the developing pollen grain. இப்போ tapetum உடைய வேலை என்ன? Nourishment. tapetum உடைய வேலை என்ன? Nourishment. What is nourishment? Nourishment அப்படின்றது feeding. Okay, feeding அப்படின்னா சாப்பாடு கொடுக்கிறது. யாருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க? Developing pollen grainsக்கு. pollen grains produce ஆகுது பாத்தீங்களா, அவங்களுக்கு இவங்க ஃபுட் கொடுக்குறாங்க. ரைட்? Cells of the tapetum possess dense cytoplasm. இப்போ டேப்டம்க்குன்னு சில செல்ஸ் இருக்குல்ல, அவங்கள்ட்ட என்ன இருக்காமா? dense cytoplasm இருக்காம். அப்ப இவங்க யாரு? இவங்கலாம் லிவிங் செல். அப்ப இவங்க யாரு? இவங்க எல்லாருமே லிவிங் செல். அதாவது உங்கள்கிட்ட சைட்டோபிளாசம் இருந்தா நீங்க லிவிங் செல்டா, சைட்டோபிளாசம் இல்லைன்னா நீங்க டெட் செல்டா. இவர்கிட்ட எப்படி இருக்காமா? டென்ஸா இருக்காமா. அப்ப இவங்க யாரு? இவங்க எல்லாருமே லிவிங் செல். ஓகே, அண்ட் ஜெனரலி ஹேவ் மோர் தென் ஒன் நியூக்ளியஸ். எத்தனை நியூக்ளியஸ் இருக்காமா? இவங்கள்ட்ட நிறைய நியூக்ளியஸ் இருக்கு. அப்ப இவங்க யூனி நியூக்ளியேட்டடா, மல்டி நியூக்ளியேட்டடா? ஆன்சர் இஸ் தே ஆர் மல்டி நியூக்ளியேட்டட். Got my point? Okay, and in the multinucleated cell க்கு நான் ஒரு பேர் கொடுக்கிறேன், which is called as Ubish body. The multinucleated cell க்கு ஒரு பேர் கொடுக்கிறேன், it is called as Ubish body. It is called as Ubish body. Right? Can you think of how tapetal cells could become binucleated? எப்படி இது binucleate ஆயிருக்கும்? ஏன்னா இங்க என்ன நடந்திருக்கு? இங்க காரியோகைனசிஸ் மட்டும் நடந்திருக்கு. இங்க காரியோகைனசிஸ் நடந்திருக்கு, சைட்டோகைனசிஸ் நடக்கல. அதாவது செல் டிவிஷன் நடக்கல, நியூக்ளியர் டிவிஷன் மட்டும் தான் நடந்திருக்கு. அதனால எனக்கு என்ன கிடைக்குது? பைநியூக்ளியேட்டடா கிடைக்குது, 2 நியூக்ளியஸ் கிடைக்குது. ஓகே, when the anther is young, a group of compactly arranged homogeneous cells called as sporogenous tissue occupy the center of each microsporangium. ஒரு மைக்ரோஸ்பொராஞ்சியம்க்குள்ள ஒரு டிஷ்யூ இருக்குன்னு சொன்னல, அந்த டிஷ்யூ என்னது? ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. அந்த டிஷ்யூவை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா? குரூப் ஆஃப் செல்ஸ். அந்த செல்லுக்கு பேர் என்ன? மைக்ரோஸ்போர் மதர் செல். காட் மை பாயிண்ட்? இதுதான் அவங்க சொல்றாங்க. ஃபைன் கைஸ், மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். இப்போ எனக்கு மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கு, அதுக்குள்ள டிஷ்யூ இருக்கு, அதுக்குள்ள மைக்ரோஸ்போர் மதர் செல்லும் இருக்கு, அண்ட் வெளியில ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்காங்க, ஃபுட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எல்லாரும் இருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ எனக்கு என்ன தேவை? ஆக்சுவலா எனக்கு போலன் கிரெயின் வேணும்.
அந்த pollen grain எங்கிருந்து வரும் மைக்ரோஸ்போர் மதர் செல்லிட்ட இருந்து வரும் அப்ப அதை ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன microsporogenesis right so I'm going to talk about microsporogenesis what is microsporogenesis micro அப்படினா மேல் okay spore okay spore okay genesis production okay genesis is nothing but production right okay microsporogenesis as the anther develop the cell of the sporogenous tissue undergo meiotic division important question என்ன division நடக்குதாமா sporogenous tissue ல meiotic division நடக்குது அதனால எனக்கு என்ன கிடைக்குது மைக்ரோஸ்போர் டெட்ராட் கிடைக்குது what does it mean ஒன்னு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல யார் இருக்கா MMC இருக்காங்க ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூல யார் இருக்காங்க MMC மைக்ரோஸ்போர் மதர் செல் அவங்களுடைய ப்ளாய்டு என்ன டிப்ளாய்ட் இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்களாம் மியாசிஸ் பண்றாங்களாம் மியாசிஸ்னா என்ன ரிடக்ஷனல் டிவிஷன் ரைட் அப்போ எனக்கு என்ன கிடைக்குது 2n ல இருந்து எனக்கு 4 ஹாப்ளாய்டு செல் கிடைக்குது ஒரு 2n ல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது 4 ஹாப்ளாய்டு செல் கிடைக்குது இந்த ஹாப்ளாய்டு செல்ஸ் நான் டெட்ராட்னு சொல்றேன் 4 பேர் இருக்காங்க பாத்தீங்களா அப்ப இவங்க நான் என்ன சொல்றேன் டெட்ராட்னு சொல்றேன் got it so இப்போ இவங்களுக்கு என்ன பேரு மைக்ரோஸ்போர் டெட்ராட் ஓகே அப்ப இவங்களோட ப்ளாய்டு என்னன்னு கேக்குறாங்க டெட்ராட்ஸோட ப்ளாய்டு என்ன ஆக்சுவலா ஒவ்வொருத்தருடைய ப்ளாய்டியும் ஹாப்ளாய்டு ஓகே இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ப்ளாய்டியும் ஹாப்ளாய்டு ஆனா நீங்க குரூப்பா சேர்த்து சொன்னீங்கன்னா இவங்களுடைய ப்ளாய்டு என்னது குரூப்பா சேர்த்து சொன்னீங்கன்னா டெட்ராப்ளாய்டு ஓகே இவங்களுடைய குரூப்பா சேர்த்து சொன்னீங்கன்னா டெட்ராப்ளாய்டு பட் அப்படி தனி ஒன்னாலாம் இருக்க மாட்டாங்க தனித்தனியா போயிடுவாங்க எல்லாருமே அப்போ அவங்களுடைய ப்ளாய்டியை நான் ஹாப்ளாய்டுன்னு சொல்லிக்கலாம் got my point இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷேப் இந்த டெட்ராய்டே பாத்தீங்கன்னா லைக் இப்படி இருக்கும் ஓகே இல்லனா இப்படி இருக்கும் 1 2 3 4 இந்த மாதிரி இருக்கும் சோ இந்த டெட்ராய்டோட ஃபார்மேஷன் டிஃபரண்டா இருக்கும்டா ஓகே சோ நாட் இம்பார்ட்டன்ட் பட் நீங்க தேவைனா லைக் டைப்ஸ் ஆஃப் வாட் இஸ் தட் டெட்ராய்ட்ஸ் போட்டு நீங்க பாத்துக்கோங்க ஓகே பாலிஹெட்ரல் வரும் ஐசோபைலேட்ரல் வரும் அப்புறம் வந்து டை ஷேப்டு வரும் got it so அது எல்லாமே டைப்ஸ் fine okay let's have some quizzes on this so that let's see who is going to get some questions right fine guys what would be the as each of the sporogenous tissue is capable of giving rise to microspore tetrad அப்ப என்ன சொல்றாங்க ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல இருக்கக்கூடிய ஒரு செல்லும் என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுதாம் மைக்ரோஸ்போர் டெட்ராட ப்ரொடியூஸ் பண்ண போகுதாம் each one is potential pollen or microspore mother cell அப்ப ஒவ்வொண்ணையும் நான் என்ன சொல்றேன் ஒவ்வொண்ணையும் நான் potential pollen னு சொல்றேன் இல்ல ஒவ்வொண்ணையும் நான் microspore mother cell னு சொல்றேன் got it process of microspore என்னது formation of microspore எதில இருந்து pollen mother cell ல இருந்து எதனால மியாசிஸ்னால அந்த process நான் என்னன்னு சொல்றேன் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் னு சொல்றேன் ஓகேவா என்ன சொன்னேன் எனக்கு மைக்ரோஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகுது எங்க இருந்து போலன் மதர் செல்ல இருந்து எது மூலமா மியாசிஸ்ன்ற ஒரு செல் டிவிஷன் மூலமா கிடைக்கிற அந்த processக்கு பேரு மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் got it fine okay the microspores as they are formed they are arranged in cluster of 4 cells okay அது அந்த 4 செல் அவங்க என்ன சொன்னேன் மைக்ரோஸ்போர் டெட்ராட் னு சொன்னேன் okay let's again load this I cannot reload this because உடனே இது அப்புறம் நான் எழுதின annotations-லாம் உங்களுக்கு நோட்ஸா கிடைக்காது just will wait for few minutes few seconds okay I got it okay right so microspore tetrad எனக்கு ஃபார்ம் ஆகுது right
As the anther mature and dehydrate, the microspore dissociate from each other. First என்னவா கிடைக்கறாங்க? ஒரு cluster of cells கிடைக்கறாங்க. எத்தனை செல்? 4 செல். இவங்க 4 பேர் நான் என்ன சொல்றேன்? மைக்ரோஸ்போர் டெட்ராட்னு சொல்றேன். அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரும் மெச்சூர் ஆகும் பொழுது அவங்க என்ன ஆயிடுறாங்க? அவங்க தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ அவங்கள நான் என்னன்னு சொல்றேன்? pollen grain ன்னு சொல்றேன். இப்போ அவங்கள என்ன சொல்றேன்? pollen grain சொல்றேன். Inside each microsporangium, several thousands of microspores or pollen grains are formed that are released with the dehiscence of anther. அப்போ எனக்கு உள்ள இந்த அவ்வளவு pollen grains இருந்தது பாத்தீங்களா? அதெல்லாம் எப்படி எனக்கு பிரேக் கிடைச்சது? dehiscence ஆனதுனால. யார் இந்த dehiscence ரோல் பண்றா? Who do this dehiscence process? Protective layers. யார் இது பண்றா? protective layers, right? protective layer உடைய வேலை protect பண்றது மட்டும் கிடையாது, also to undergo dehiscence, also to undergo breakdown. Done? Fine guys. அடுத்து என்னது? pollen grain பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ எனக்கு என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு ஆந்தர் இருந்தது. அந்த ஆந்தர் நான் கிராஸ் பண்ணி பார்த்தேன். அதுல எனக்கு 4 மைக்ரோஸ்போராஞ்சியா கிடைச்சது. அதுக்குள்ள ஒரு டிஷ்யூ இருக்கு, அதுக்கு பேரு ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. அதுக்குள்ள ஒரு செல் இருக்கு, அதுக்கு பேரு எம்எம்சி, போலன் மதர் செல். ரைட்டா? ஃபைன். சோ இப்போ அந்த போலன் மதர் செல் எல்லாமே என்ன பண்ணுது? டெட்ராட் ஃபார்ம் பண்ணுது. டெட்ராட்ல இருந்து எனக்கு போலன் கிரெயின்ஸ் கிடைக்குது. ஓகே, இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? போலன் கிரெயின்ஸ் கிடைச்சிருக்கு. எது மூலமா? டெஹசன்ஸ் மூலமா. அதாவது பிரேக் டவுன், ஆந்தர் பிரேக் ஆனதுனால எனக்கு என்ன கிடைச்சது? எனக்கு டெஹசன்ஸ் கிடைச்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? Are you clear so far? Yes. Okay now. pollen grains. Pollen grains represent male gametophyte. யார் அந்த pollen grain? pollen grain நான் என்ன சொல்றேன்? male gametophyte ன்னு சொல்றேன். யாருமா அந்த pollen gametophyte னா? the one who carry gamete is called as male gametophyte. Okay, if you touch the opened anther of hibiscus, okay, hibiscus ன்றது என்னது? நம்ம செம்பருத்தி பூ, ரைட்டா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஆந்தரை நீங்க அதுல டச் பண்ணி, அதாவது ஹைபிஸ்கஸ்ன்றது ஒரு பைசெக்சுவல் ஃபிளவர், ஒரு ஓபன் ஃபிளவர். ஓகே, தட் இஸ் லைக் என்னது? கிளேஸ்டோகேமஸ் ஃபிளவர். இப்போ நீங்க அதை தொட்டீங்க அப்படின்னா, or any other flower, you would find deposition of yellowish powdery pollen grain on your fingers. அப்போ நீங்க அந்த பூவுடைய அந்த இது இருக்கும் பாத்தீங்களா, லைக் மேல அதுல வந்து எல்லோ கலர் ஸ்போர்ஸ் இருக்கும். அதை நீங்க ஆக்சுவலா எடுத்து நீங்க அதை ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? அந்த அந்த எல்லோ கலர் என்ன சொல்றாங்க? பவுடரி pollen grain ன்னு சொல்றாங்க. Sprinkle these grains on a drop of water taken on a glass slide and observe under microscope. ஓகே, சோ அதை எடுத்து நீங்க என்ன பண்றீங்க? அதை வந்து நீங்க அப்சர்வ் பண்ணி பாக்குறீங்க. Actually we are zooming lot, right? So அதனால அது நமக்கு லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு இந்த என்சிஆர்டிவே நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தான் கொண்டு வரணும்டா. சி எவ்ரிதிங் ஹஸ் கான். நம்ம எழுதின எல்லாமே போயிடுச்சு. ஓகே, எவ்ரிதிங் இஸ் a lesson. ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன்வர்ட்ஸ் லைக் நான் உங்களுக்கு வந்து அதை காப்பி பண்ணி கொண்டு வரணும். நான் ஒரு பார்ட்டாக பிரேக் பண்ணி கொண்டு வரணும்.
it is getting lot of time to get reload actually. ஓகேடா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரில் கிரெயின்ஸ் ஆன ட்ராப் ஆஃப் வாட்டர் டேக் ஆன் கிளாஸ் ஸ்லைட், ஒரு கிளாஸ் ஸ்லைடில் ஒரு சின்ன வாட்டர் ட்ராப் வச்சு அதில் அந்த எல்லோ கலர் பவுட்ரி ஒன்று இருந்தது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். வாட் ஐ செட், எனக்கு வந்து ஹைபிஸ்கஸ் இருந்தது, ஹைபிஸ்கஸில் ஒரு எல்லோ கலர் பவுட்ரி போலன் கிரெயின் இருந்தது. அந்த பவுட்ரி போலன் கிரெயினை நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரில் அதை டிப் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்லைடில் வைக்கிறேன். ஓகேவா? அண்ட் இப்போ அதை நான் என்ன பண்ணுறேன், மைக்ரோஸ்கோப்க்கு கீழே அப்சர்வ் பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குது. இதுதான் ஒரு போலன் கிரெயினுடைய ஸ்ட்ரக்சர். Okay, this is the structure of pollen grain. It's not getting just give some time. Okay now. So actually உங்களுக்கு நல்லா தெரியுது. Okay, even I got to know that now. Fine. So ஒரு மைக்ரோஸ்கோப்ல பார்க்குறோம். You will really be amazed at the variety of architecture, size, shape, colors எல்லாமே. Fine. அதுதான் உங்களுக்கு 2.4ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு போலன் கிரெயின் எப்படி இருக்குன்னு பாருங்கடா. போலன் கிரெயின் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு எனக்கு, they are spherical. ஃபர்ஸ்ட் அந்த போலன் கிரெயின் எனக்கு எப்படி இருக்கு, they are spherical. ஓகேவா? அண்ட் அவங்களுடைய சைஸ் என்னவா இருக்காமா, 25 to 50 micrometer in diameter. Important. Okay, அவங்களுடைய சைஸ் வந்து 25 to 50 micrometer in diameter. It has a prominent two-layered wall. இப்போ இதுதான் क्वेश्चन. இப்போ நான் பேசுறது யாரை பத்தி, நான் போலன் கிரெயினை பத்தி பேசுறேன். ஓகே, எத்தனை லேயர் இருக்காமா உங்கள்கிட்ட, 2 லேயர் இருக்காமா. அவுட்டர் லேயர் நான் என்னன்னு சொல்றேன், எக்ஸைன்னு சொல்றேன். இன்னர் லேயர் நான் என்னன்னு சொல்றேன், இன்டைன்னு சொல்றேன். ஓகே, சரி, இன்டைனை பத்தி இங்க இருக்கு இன்டைன். ஓகே, the inner wall of pollen is called as intine. Okay, இது வந்து inner wall, இது வந்து outer wall. Okay வா? It is made up of exine. எதனால இருக்கு, it is made up of sporopollen, which is one of the most resistant organic material known. Okay, so organic material ன்றது அது ஒரு protein layer ன்னு சொல்றாங்க. Okay, அது ஒரு protein layer. இப்போ வரைக்கும் most resistant protein layer. ஏன்னா இப்போ வரைக்கும் அதை பிரேக் பண்ற அளவுக்கான எந்த ஒரு என்சைம்ஸும் நமக்கு கிடைக்கல. Okay, and it can withstand high temperature and strong acid and alkali. Okay, அதாவது நமக்கு வந்து less than 7 இருக்கட்டும் இல்ல more than 7 கூட இருக்கட்டும். Okay, whatever it is, acidic இருக்கட்டும் alkali இருக்கட்டும், எந்த டெம்பரேச்சர்ல இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே it can adapt, withstand. Okay, and no enzymes degrade sporopollen is so far known. இப்போ வரைக்கும் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியல. Pollen grain exine has prominent aperture called germ pore. இப்போ இந்த எக்ஸைன்ல என்ன இருக்கு, எனக்கு ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கு. அந்த ஓப்பனிங் நான் என்ன சொல்றேன், germ poreன்னு சொல்றேன். எங்க ஸ்போரோபாலின் இல்லையோ அந்த இடத்த நான் germ poreன்னு சொல்றேன். அப்போ என்கிட்ட ஒரு போலன் கிரெயின் இருக்கு, அந்த போலன் கிரெயினை சுத்தி ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயரை நான் என்ன சொல்றேன், எக்ஸைன்னு சொல்றேன். அந்த எக்ஸைன் எதனால ஆயிருக்கு, ஸ்போரோபாலின்ற ஒரு புரோட்டீனால ஆயிருக்கு. எந்த இடத்துல ஸ்போரோபாலின் இல்லையோ அந்த இடத்த நான் germ poreன்னு சொல்றேன். எந்த இடத்துல ஸ்போரோபாலின் இல்லையோ அதை நான் என்ன சொல்றேன், germ pore ன்னு சொல்றேன். ஓகே, pollen grains are well preserved as fossils because of the presence of sporopollen. pollen grain நான் ஃபாசிலா கூட யூஸ் பண்ணலாமா, என்னதுமா ஃபாசில்னா, பல வருஷத்துக்கு நான் அதை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம், அது டீகேவே ஆகாது. ஓகேவா, அதாவது மக்கி போகாது. அதுதான் போலன் அண்ட் ஃபாசிலோடைய வேலை. அப்போ இப்போ நான் போலன் கிரெயினை ஃபாசிலா மாத்துனது யாரு, போலன் கிரெயினை ஃபாசிலா மாத்துனது யாரு, ஸ்போரோபாலின். ஸ்போரோபாலின்ற ஒரு புரோட்டீன் தான் எனக்கு போலன் கிரெயினை ஃபாசிலா மாத்திருக்கு.
Okay, the exin exhibit fascinating array of pattern and designs. Okay, why do you think exin should be hard? எதனால அவங்க ஹார்டா இருக்கணும்? What is the function of germ pore? ஏன் exin ஹார்டா இருக்கு? Obviously because அதுகிட்ட என்ன இருக்கு? ஸ்போரோபாலின் இருக்கு. எக்ஸைனுக்கு மேல ஸ்போரோபாலின் இருக்கு. ஸோ அந்த சர்ஃபேஸ் ரஃப்பா இருக்கு. ஓகே, அண்ட் அது ஹார்டா இருக்கு. Got it? And germ pore na enna? Germ pore na enna? எங்க எனக்கு ஸ்போரோபாலின் இல்லையோ அந்த இடத்தை நான் என்ன சொல்றேன்? germ pore ன்னு சொன்னேன். இப்போ அவருடைய வேலை என்ன ஆக்சுவலா? germ pore உடைய வேலை என்னன்னா to produce. germ pore உடைய வேலை என்ன? To create a space for pollen tube. To create a space for pollen tube. அதாவது இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் இது போலன் கிரெயின் அப்படின்னா லெட்ஸ் சே இமேஜின் இது போலன் கிரெயின். ஓகே, உள்ள இருக்கிறது என்னது? போலன் கிரெயின். இதை வந்து நான் என்ன சொல்றேன்? இன்டைன்னு சொல்றேன். ஓகேவா? அதுக்கு மேல ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயரை நான் என்ன சொல்றேன்? எக்ஸைன்னு சொல்றேன். அந்த லேயரை நான் எக்ஸைன்னு சொல்றேன். ஓகேவா? எங்க அந்த எக்ஸைனோடைய ஸ்பேஸ், அதாவது எக்ஸைனுக்கு மேல ஒருத்தர் இருக்காரா? யார் அவரு? லெட்ஸ் இமேஜின் எக்ஸைனுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு பேரு ஸ்போரோபாலின். ஓகேவா? இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோபாலின், ரைட்? அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? இந்த போலன் கிரெயின்ல இருந்து எனக்கு ஒரு போலன் டியூப் கிடைக்குது. அப்ப அந்த போலன் டியூப் எங்க இருந்து வருது? எனக்கு அந்த போலன் டியூப் எனக்கு வர இடம், அந்த இடத்துக்கு பேர் என்ன? germ pore சொல்றேன். அப்ப எனக்கு germ pore வேலை என்ன? இட் ஃபெசிலிட்டேட்ஸ் the growth of pollen grain or pollen grain எனக்கு வரதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது. Got it? Okay, அப்ப இன்னர் லேயர் யார் இருக்கா? இன்னர் லேயருக்கு பேரு இன்டைன். இட் இஸ் a thin and continuous layer. அப்படின்னா எக்ஸைன் என்ன லேயர்? எக்ஸைன் ஒரு thick and discontinuous layer. அப்ப இங்க எழுதிக்கலாமா? எக்ஸைன் நான் என்ன சொல்லலாம்? thick and discontinuous layer ன்னு சொல்லலாமா? I call it as thick and discontinuous layer. ஏன்னா இன்டைன் நான் என்ன சொல்லிட்டேன்? thin and continuous layer ன்னு சொல்லிட்டேன். இப்போ இது எதனால ஆயிருக்கு? cellulose and pectin நால ஆயிருக்கு. Right? Okay, the cytoplasm of pollen grain is surrounded by plasma membrane. Pollen grain உடைய cytoplasm கிட்ட என்ன இருக்காமா? It is surrounded by plasma membrane. When the pollen grain is mature, it contains 2 cells. இப்போ அந்த pollen grain mature ஆகும்போது அதுகிட்ட எத்தனை இருக்கு? 2 செல் இருக்காமா. ஓகேவா? ஒன்னு நான் என்ன சொல்றேன்? வெஜிடேட்டிவ் செல்னு சொல்றேன். இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்? ஜெனரேட்டிவ் செல்னு சொல்றேன். ஓகேவா? யூசுவலா வெஜிடேட்டிவ் செல் என்ன பண்ணும்? ஆக்சுவலா அது ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபுட் கொடுக்கும், ஃபீட் பண்ணும், அந்த வெள்ளம் பண்ணும். ஓகே, அவர் எப்படி இருக்காரா? பெருசா இருக்காரா? அண்ட் he is in most abundant food reserve and large irregular shape nucleus. அப்ப என்ன சொல்றேன் நான்? போலன் கிரெயின்குள்ள 2 செல் இருக்குடா. ஒன்னு வந்து வெஜிடேட்டிவ் செல், இன்னொன்னு வந்து ஜெனரேட்டிவ் செல். வெஜிடேட்டிவ் செல்லோட எப்ளாய்டியும் என்னதான்? இப்போ இங்க பாருங்க, இது வெஜிடேட்டிவ் செல்னு சொல்றேன்னா இதையும் நான் என்னன்னு தான் சொல்றேன், ஜெனரேட்டிவ் செல்லையும் நான் என்னன்னு தான் சொல்றேன். ஓகேவா? வெஜிடேட்டிவ் செல் எப்படி இருக்கு? வெஜிடேட்டிவ் செல் லார்ஜா இருக்கு. ஓகே, நியூக்ளியஸ் எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. ஆனா இந்த ஷேப் இருக்கா? இட் இஸ் irregular shape. எப்படி இருக்காமா? அது irregular shape ஆமா இருக்காமா. அண்ட் கீழே அடுத்த யார் இருக்கா? ஜெனரேட்டிவ் செல். எப்படி இருக்காரு? ஸ்மால் அண்ட் floating in the cytoplasm of vegetative cell. அப்போ ஜெனரேட்டிவ் செல்லுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சைட்டோபிளாசம் இருக்கா? இல்ல, மொத்தமா ஒரு சைட்டோபிளாசம் இருக்கு. அதுல ஒருத்தர் ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பேரு ஜெனரேட்டிவ் செல். Got it? It is a spindle shape with the dense cytoplasm. யாரு spindle shape? என்னுடைய ஜெனரேட்டிவ் செல்லையே நான் என்ன சொல்றேன்? ஸ்பிண்டில் ஷேப்னு சொல்றேன். They are spindle shape. Got it? And in over 60% of angiosperm, pollen grain are shed at 2 cell stage. Shed at means pollen grain anther விட்டு வெளில வருது பாத்தீங்களா? அப்ப அது எத்தனை செல் ஸ்டேஜ்ல வருதாமா? 2 செல் ஸ்டேஜ்ல வருதாம். எத்தனை % angiospermல? Almost 60% angiospermல எனக்கு 2 செல் ஸ்டேஜ்ல வெளில வருது. இந்த ரிமைனிங் ஸ்பீஷிஸ் எத்தனை ரிமைனிங்? 40%. 40%ல the generative cell divides mitotically to give rise to the 2 male gamete before pollen grain shed. Got it? அப்ப என்ன சொல்றாங்க? 40% angiospermல அது அந்த pollen grain anther விட்டு வெளில வரும் பொழுதே நல்லா புரிஞ்சுக்கோங்க, 40% angiospermsல pollen grain anther விட்டு வெளில வரும் பொழுதே 3 cell stageல வருது. நான் என்ன சொன்னேன்? 40% angiospermல ஆந்தரை விட்டு pollen grain வெளியில வரும் பொழுது எத்தனை செல் ஸ்டேஜ்ல வருது?
3 cell stageல வருது. 60% ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, 60% angiospermsல pollen grain anthera விட்டு வெளில வரும் பொழுது 2 cell stageல வெளில வருது. Got it? Fine. Okay. Pollen grains of many species cause severe allergy. Okay. ஏன் pollen grainனால எனக்கு அலர்ஜி வருது அப்படின்னா pollen grain உடைய சைஸ் என்ன? pollen grain உடைய சைஸ் வந்து 25 to 50 micrometer in diameter, which is very small. Okay, அப்ப ஈஸியா நம்மளுடைய nostrils மூலமா அது எங்க போயிடுது, நம்ம nostrilsல அந்த குட்டி குட்டி ஹேர்னால அது வந்து ஃபில்டர் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகுது, ஈஸியா அது வந்து நம்ம லங்ஸ்குள்ள போயிடுது. Got it? So because of that, what happened? People will get severe allergy, bronchial affection. Bronchial afflictions is nothing but lung respiratory disorder. Okay, chronic respiratory, like விடாத ஒரு respiratory, like chronic means ரொம்ப வருஷத்துக்கு. Okay, like what are all the disorders? Asthma, bronchitis, இதெல்லாம் வருதாமா. It may be mentioned that Parthenium or carrot grass that came into India as a contaminant with imported wheat. Okay, so இந்த pollen allergy அப்படின்றது யூசுவலா நம்ம எங்க பார்க்குறோமாமா, கேரட் கிராஸ்ல பார்க்குறோமா, அதாவது பார்த்தீனியம்ல பார்க்குறோமா. ஆக்சுவலா அவர் யாரு, அவர் இந்தியன் ஸ்பீஷிஸே இல்லை, அவர் எங்கிருந்தோ வந்த ஒரு கண்டாமினன்ட் ஸ்பீஷிஸ் வித் இம்போர்ட்டட் wheat. It has become ubiquitous, okay, and occurrence and causes pollen allergy. Got it? Pollen grains கிட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, என்னது, they causes bronchial infections, okay, respiratory disorders பண்றாங்க. பட் அவங்கள்ட்ட சில நல்லதும் இருக்கு, they are rich in nutrients. It has become a fashion in recent years to use pollen tablet as food supplement. ஓகேவா, ஏன்னா போலன்ல என்ன இருக்கு, நிறைய ஃபுட் ரிசோர்சஸ் இருக்கு, அதனால அதை வந்து ஃபுட் சப்ளிமெண்டா யூஸ் பண்றாங்க. In Western country, a large number of pollen products in the form of tablets and syrups are available in the market. Pollen consumption has been claimed to increase the performance of athletes and race horses. So actually இது ரெண்டு விதமா சொல்லலாம். ஹார்ஸ் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் அத்லெட்ஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி குதிரை ரேஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஹார்ஸ் ரேஸ், அதுல இருக்க குதிரைங்களுக்கும் இதை கொடுப்பாங்களாமா. So that they will be like running very fast. Got it? So இதுதான் the pollen product stuff. Got my point? Okay, when once they are shed, so once அவங்க pollen grain anther விட்டு வெளில வந்துட்டாங்க, pollen grain have to land on stigma. இப்போ pollen grain உடைய ஒரே ட்ரீம் எய்ம் என்னது, நான் எப்படியாவது ஸ்டிக்மால போய் உட்காரணும். யார் அந்த ஸ்டிக்மா? ஸ்டிக்மா is the part of, it is a part of pistil. ஓகேவா? So before they lose viability, viability na enna, viability means like it is the time where they are fertile. It is the time where they are fertile. Fertile na enna, அந்த டைம்க்குள்ள அவங்க போய் ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபர்டிலைசேஷன் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி போகல அப்படின்னா they become infertile, அப்ப யூஸ் இல்லை. ஓகே, if they have to bring about fertilization, how long do you think the pollen grain retain viability? Okay, so என்ன சொல்றாங்க, எவ்வளவு நேரம் அந்த viability இருக்கும்னு கேக்குறாங்க. The period for which pollen grain remain viable is highly variable. இது ஒரு பிளான்ட்டுக்கும் வேரியஸ் ஆகும், ரைட்டா? And to some extent depends on prevailing temperature and humidity. So அப்ப இதோட வேரியபிலிட்டி வந்து ஒரு பிளான்ட்ல டிஃபர் ஆகுது. ஆல்சோ டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டியை பேஸ் பண்ணி இது டிஃபர் ஆகுது. ஓகே, cereals such as rice, wheat, அதுலலாம் பார்த்தீங்கன்னா pollen viability எத்தனை இருக்காமா, 30 நிமிஷத்துக்குள்ள அந்த pollen viability முடிஞ்சிருச்சு. அதாவது சீரியல்ஸ் மாதிரியான பிளான்ட்ஸ்லாம் வந்து pollen grains வெளில வருது பார்த்தீங்களா, அவங்க 30 மினிட்ஸ்க்குள்ள ஒரு ஸ்டிக்மாவை போய் ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபர்டிலைசேஷன் பண்ணுவாங்க. பட் இல்லைன்னா முடியாது. Got it? And in some members of Rosaceae, Leguminaceae and Solanaceae, they maintain viability for months. Okay, so வேரியேஷன் சொன்னோம் பாத்தீங்களா, சீரியல் பிளான்ட்ஸ்ல 30 நிமிஷத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்டிலைசேஷன் பண்ணுவாங்க. ரோசேசி, லெகுமினேசி அண்ட் சோலினேசி, இந்த மாதிரி 3 பிளான்ட் ஃபேமிலிஸ்ல அவங்க ஒரு மாசம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கு. ஓகே, யூ மே ஹேவ் ஹர்ட் டு ஸ்டோரிங் சிமன் ஆர் ஸ்பெர்ம் ஆஃப் மெனி அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் called as for artificial insemination. It is possible to store pollen grains of a large number of species for years in liquid nitrogen. ஓகே, அதாவது இப்போ என்கிட்ட ஒரு பிளான்ட் இருக்கு, அந்த பிளான்ட் 30 நிமிஷத்துல வயபிலிட்டி இழந்துரும்.
ஆனா எனக்கு அந்த பிளான்ட் இன்னொரு பிளான்ட் கிட்ட கொண்டு போயிட்டு நான் சேர்க்கணும். பட் அந்த அந்த டைமிங் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படி நான் இதை பண்ணுவேன் அப்படின்னா, அதை வந்து நான் லிக்விட் நைட்ரோஜன்ல நான் ஃப்ரீஸ் பண்ணுவேன். ஃப்ரீஸ் பண்ணா என்ன டெம்பரேச்சர்ல ஃப்ரீஸ் பண்ணும்? -196°C நான் அதை ஃப்ரீஸ் பண்றேன். அதனால எனக்கு என்ன ஆகுது? அந்த வயபிலிட்டி மெயின்டைன் ஆகுது. அந்த வயபிலிட்டி எனக்கு என்ன ஆகுது? மெயின்டைன் ஆகுது. Got my point, guys? Right. Viability is getting maintained. Such stored pollen can be used as pollen banks similar to seed banks in crop breeding programs. Got it? So இப்படி தான் எனக்கு என்ன கிடைக்குது? pollen வந்து நான் ஸ்டோர் பண்றாங்க. Right? Fine. Done, guys. So இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? Microsporogenesis நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். Got it? So like one by one, line by line நம்ம அதை பண்றதுனால it is actually taking time. But I feel like when you people revise, okay, எனக்கு மற்ற லெக்சர்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு வரும் பொழுது இதை நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். அண்ட் ஆல்சோ லைக் டுடே ஐ வாஸ் ஃபேஸிங் சம் கிளிச்சஸ். ஓகே, இது லோட் ஆகிறதுலாம் இஷ்யூ இருந்தது. ஸோ வி வேர் லைக் லிட்ரலி வேஸ்டிங் சம் ஆஃப் அவர் டைம். ஓகே, ஸோ ஃப்ரம் அப்கமிங் செஷன்ஸ் ஐ டூ அஷ்யூர் கைஸ், லைக் உங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு glitches varadu. So from next class onwards I'll bring a screenshot of all this pages and make sure like I'm not going to waste your time anymore. Okay guys, so inniki na idoda mudikiren. Okay, next class la will complete the rest of the pages. And I also added I'm also adding another one point. Ungalku upcoming week la irundhu you will be getting 2 classes. You will be getting 2 part of classes. One is zoology, one is botany. Okay, so today we will be releasing the schedule for you all. Like என்னென்னைக்கு physics இருக்கோ, என்னென்னைக்கு chemistry இருக்கோ, என்னென்னைக்கு botany இருக்கோ, என்னென்னைக்கு zoology இருக்கோ. Got it? Fine. So அதுக்கு ஏத்த மாதிரி like probably we'll try to fix the timing also. Okay, and you can also prefer the timing first of all. See, always like we are doing this for you people. உங்களுக்காக தான் நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ பி ஆக்டிவ். எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்ன்றதை விட லைக் லாட் ஆஃப் என்கேஜ்மெண்ட். ஓகே, ப்ளீஸ் டூ என்கேஜ் இன் த செஷன்ஸ். நிறைய என்கேஜ் பண்ணுங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. லெட் அஸ் நோ வாட் வி ஆர் டூயிங். இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் கிவிங் சம் லைக் ப்ரைசிங் வேர்ட்ஸ். ஓகே, சூப்பராக பண்ணுறீங்க, அது இது ஃபைன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அதை விட வாட் ஐ நீட் இஸ் what are all the flaws you are finding out. Okay, flaws பாருங்க சார், இதை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லுங்க. we are ready to answer. Got it? சார் எனக்கு இந்த மாதிரி புரியல, எனக்கு பிளாக் போர்ட் டீச்சிங்கே பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னா I say like see, we have to enter into multiple streams of learning. ஒரே ஸ்ட்ரீம் வச்சுட்டு நம்ம உட்கார முடியாது. ஸோ ஒரு சாப்டர்ன்றது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் பிளாக் போர்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு NCERT ரீட் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ லைக் வில் கோ வித் ஆல் திஸ் பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் பண்ணுவோம். ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கிறத விட தி பெஸ்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இது என்னுடைய வேர்டு இல்லை, இட் இஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர்ட். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் physics, chemistry, bio, all the 3 faculties are like determined for this. Got my point? Okay, that's it guys. So with this we are winding up today's session. So நாளைக்கு நம்ம I guess like next class la. Okay, next class we will be able to continue this. Thank you so much for staying till the end, and I hope now it's time for your physics class. So Naveen sir is waiting. So by 4 o'clock again join பண்ணுங்க. You are getting your physics session, right? Thank you so much guys. Thank you all, and sure we will be like meeting soon. Thank you, and நிறைய ஷேர் பண்ணுங்க. And make sure like you are a part of SEYAL NEET 2025. Thank you so much.